அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக போதை மற்றும் மறுபழக்கத்திற்கு எதிராக மாபெரும் கண்டன உரையாகவும் இந்த பேரணியின் உரையாகவும் மதுரை அறிஞர் அப்துல் எம்எல்சி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த மதுரை குறித்து சற்று உரை நிகழ்த்துவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அழகா அறிவாளனும் நிகழ்கா பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயகனின் பக்கா பெருந்தரனும் அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிபெறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, மது போதைக்கு எதிராக மாபெரும் விழிப்புணர்வு அமைதி பேரணியின் இறுதியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து பிற எல்லா ஜீவராசிகளை விடவும் மனிதனை சிறப்பு மிக்கவனாக இறைவன் ஆக்கியிருக்கின்றான். திருமலை குரானில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை மனிதர்களை நாம் மிகவும் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம். சமத்தாவும் பர்ரி வல் பஹர், அவர்களை நாம் தரையிலும் கடலிலும் சுமந்து செல்கின்றோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், அவர்களுக்கு தூய்மையானவற்றை நாம் உணவாக அளித்திருக்கின்றோம். நாம் படைத்திருக்கின்ற ஏராளமான படைப்பினங்களை விட மனிதனை நாம் சிறப்பித்திருக்கின்றோம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை இறைவன் படைத்திருக்கின்றான். அதில் பல படைப்பினங்கள் மனிதனை விட சக்தி வாய்ந்தவை. ஒரு யானையை எடுத்துக்கொண்டால் அதனுடைய சக்தி மனிதனை விட அபாரமானது. ஒரு மாட்டினை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஆற்றல் மனிதனை விட அபாரமானது. ஒரு மாடு அது ஆயிரக்கணக்கான 1000 கிலோ அளவில் எடையை அது இழுத்து செல்லும். மனிதனால் முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஒரு யானை அது செய்யக்கூடிய செயல்களை ஒரு மனிதனால் செய்ய முடியுமா என்றால் மனிதனுக்கு யானை அளவிற்கு சக்தி கிடையாது. என்றாலும் மனிதன் எல்லா ஜீவராசிகளையும் அடக்கி ஆளுகின்றான். எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள சிறப்பு என்ன? மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய அறிவு தான். ஒன்றை சிந்திக்கக்கூடிய அறிவு, ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், ஒன்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய திறமை, இதில் தான் மனிதன் பிற விலங்கினங்களுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால், மனிதனிடம் சிந்தனை செய்யக்கூடிய அந்த அறிவு, சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றலை ஒரு மனிதன் இழந்து விடுவான் என்று சொன்னால் அவனும் மிருகமும் ஒன்றாகி விடுவார்கள். இந்த போதை என்பது மனிதனை மிருகமாக மாற்றக்கூடியது. இறைவன் எந்த சிந்தனையை கொடுத்து, எந்த அறிவாற்றலை கொடுத்து பிற ஜீவராசிகளை எல்லாம் விடவும் இந்த மனிதனை கண்ணியத்திற்குரியவனாக ஆக்கியிருக்கிறானோ அந்த பகுத்தறிவை அழித்து மனிதனை விலங்கினும் கீழாய், பன்றியினும் கேடாய் மாற்றக்கூடியது இந்த போதை பழக்கம். மத அறிஞர்களின் நிலையை நாம் பார்க்கிறோம். சாக்கடை அவர்கள் படுக்கையாக மாற்றிக் கொள்கிறார்கள். யாருமே கழிவறையில் உட்கார்ந்து உணவருந்த மாட்டார்கள், குடிநீர் குடிக்க மாட்டார்கள். மது பழக்கத்திற்கு அடிமையானவன் அந்த மதுவை சாப்பிடக்கூடிய இடமே துர்நாற்றம் பிடித்த கழிவறையாக இருந்தாலும்
அதற்குள் உட்கார்ந்து மதுவை அருந்தக்கூடிய கேடுகட்ட நிலைக்கு இந்த போதை பழக்கம் மனிதனை கொண்டு செல்கிறது. எந்த பொது கழிப்பிடங்களுக்கு சென்றாலும் அந்த பொது கழிப்பிடங்களின் மூலைகளில் மது பாட்டில்கள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். போதை பொருட்கள் பயன்படுத்தி அங்கே உமிழ்ந்து நாசமாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். எல்லோரும் சாப்பிட்டதை கழிப்பதற்காக கழிவறைக்கு சென்றால் இந்த மது பிரியர்கள் சாப்பிடுவதற்காகவே கழிவறைக்கு சென்று சாப்பிடக்கூடிய கேடுகட்ட நிலையை இந்த மது பழக்கம் உண்டாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒருவன் போதையினால் மதுவினால் தன்னுடைய அறிவை இழந்து விட்டான் என்று சொன்னால் தாய்க்கும் தாரத்திற்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வித்தியாசம் தெரியாதவனாக அந்த போதை அவனை மாற்றி விடுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வட தமிழ்நாட்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒருவன் மது அருந்துவிட்டு இரவு நேரத்திலே தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய வீட்டில் உள்ள மனைவியை தாக்குகிறான், தன்னுடைய மகனை வெட்டுகிறான், தன்னுடைய தாயை வெட்டுகிறான். வீட்டை விட்டு வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதெல்லாம் அறிவாளால் அவன் தாக்குதல் தொடுக்கின்றான். இதில் சில உயிர்கள் சிலர் மரணித்து முடிகின்றார்கள். இவன் சரியாக சிந்திக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவனோடு கட்டி வாழ்க்கை நடத்தக்கூடிய மனைவியை அவன் தாக்கியிருப்பானா, பெற்ற தாயை அவன் வெட்டியிருப்பானா, பெற்றெடுத்த மகளை அவன் கொலை செய்வதற்கு துணிந்திருப்பானா, அக்கம் பக்கத்து அருகில் வசிக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தாக்கும் அளவிற்கு அவன் எது கொண்டு சென்றது? அவனுடைய இந்த போதை பழக்கம் தான் அவனை மனிதனை தரம் கெட்டவனாக விலங்கிலும் கேடாதவனாக அவனை மாற்றியிருப்பதை பார்க்கிறோம். இந்த போதை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல் நலத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடியது, அவருடைய குடும்பத்தை அழித்து வைக்கக்கூடியது, அவருடைய எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியது, ஒரு சமுதாயத்தை கெட்ட கேடு கெட்ட சமுதாயமாக அறிவிழந்த சமுதாயமாக புத்தி கெட்ட சமுதாயமாக மாற்றக்கூடியது இந்த போதை. இதன் காரணமாகத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆன் இந்த மது போதைக்கு எதிராக மிகப்பெரிய எச்சரிக்கையும் விழிப்புணர்வையும் மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். திருமறை குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு சீகிமா மனாசி ஒளிந்தாஸ், அந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் மனிதர்களுக்கு சில பயன்கள் இருக்கலாம். திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஒருவன் கடின உழைப்பு உழைத்து விட்டு வந்தால் மது அருந்தினால் அது அவனுடைய உடலுக்கு நிம்மதி தரலாம் என்றாலும் அதில் ஏற்படக்கூடிய தீமைகள் அந்த மதுவிலும் சூதாட்டத்தினாலும் ஏற்படக்கூடிய கேடுகள் அவற்றால் ஏற்படக்கூடிய பயன்களை விட மிக மோசமானது. எனவே நீங்கள் மது சூதாட்டம் போன்ற தீய காரியங்களுக்கு விலகிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுவில் ஊறி கிடந்த அந்த சமுதாயத்தை மது போதையிலிருந்து விழிப்படைய செய்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. திருமலை குர்ஆன் குறிப்பிடுகிறது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மது அருந்துவது, சூதாட்டத்தில் ஈடுபடுவது, அதுபோன்று படைப்பினங்களை வழிபடுவது, அதுபோன்று ஜோசியம் பார்ப்பது, இவையெல்லாம் அசுத்தங்கள், இவையெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்றைக்கு பெருங்கொண்ட சமுதாய மக்களுடைய உழைப்புகள் இந்த மதுவினால், சூதாட்டத்தினால், அதுபோன்று ஜோசியத்தினால் கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்புகள் யாருக்கும் பயனின்றி விரயமாகக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். திருமறை குர்ஆன் சொல்கிறது, இந்த மது சூதாட்டம் இவையெல்லாம் அசுத்தங்கள், ஷைத்தானுடைய காரியங்கள். நீங்கள் இவற்றையெல்லாம் விட்டு விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு சமுதாயம், நல்ல சமுதாயம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் மது போதையிலிருந்து அவ்வளவு தூரமானால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியும், மனிதன் மரணித்த பிறகு மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது,
இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் மக்ராஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் நாடுகின்றான். ஷைத்தான் மதுவின் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்த விரும்புகின்றான், மனிதர்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகின்றான். அது விக்கிரில்லாஹி வ அனிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் தடுப்பதற்கு அவன் விரும்புகின்றான். நீங்கள் இந்த மதுவை விட்டும் சூதாட்டத்தை விட்டும் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று திருமறை குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு அறைகூவல் விடுக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மது என்பது மனித வாழ்க்கையை அழித்து நாசமாக்கக்கூடியது என்கிற காரணத்தினால்தான் இறைவன் இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பி இந்த மதுவை பற்றி மிக கடுமையான எச்சரிக்கைகளையும் வழிகாட்டுதல்களையும் மனித சமுதாயத்திற்கு இறைவன் வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது தொடர்பாக ஈடுபடக்கூடிய அனைவரையும் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய கருணை அவர்களுக்கு கிடைக்காது, அவர்கள் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதுவை ஆசிலகா, மதுவை சாறு பிடிக்கக்கூடியவன், மதுவை சாறு பிடிக்குமாறு தயாரிக்குமாறு கோரக்கூடியவன், மதுவை குடிக்கக்கூடியவன், ஒரு வாயாக மதுவை விற்கக்கூடியவன், அதே போன்று மதுவை சுமந்து செல்லக்கூடியவன், ஒரு மஹ்மூலத்து இணை யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவனும் அதுபோன்று அந்த மதுவை விலை கொடுத்து வாங்கக்கூடியவன், ஒரு முஸ்தராத்து ரகு யாருக்காக அந்த மது விலை கொடுத்து வாங்கப்படுகிறதோ அவனும் ஆக்கிலும் சமனிகா அந்த மது விட்ட கூலியை சாப்பிடக்கூடியவனும் அனைவருமே சாபத்திற்குரியவர்கள். சாபத்திற்குரியவர் என்றால் என்ன? நாம் சபிப்பது என்று சொன்னால் திட்டுவது, இறை தூதர் சபித்தார் என்று சொன்னால் அதனுடைய கருத்து இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்காது, இறைவனுடைய கருணை பார்வை இந்த உலகிலும் அவர்களுக்கு கிடைக்காது, மறுமையிலும் அவர்களுக்கு கிடைக்காது. அவ்வளவு பெரிய கேட்டிற்குரியது மது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்ல முஸ்கிரின் ஹம்ருன், போதை தரக்கூடிய எல்லாமே மதுவாகும். சாராயமா குடிச்சா மட்டும்தான் மது என்பதில்லை, கஞ்சாவா பயன்படுத்தினால் மதுதான். எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய அழிவை இழக்க செய்யுமோ அது கஞ்சாவாக இருக்கலாம், கூதிப்பாக இருக்கலாம். இன்றைக்கு பார்க்கிறோம், தெருக்களில் நடமாடும் பொழுது எவ்வளவு கண்ணியமாக வாழ வேண்டிய மனித சமுதாயம் தெருக்களில் நடமாடும் பொழுது அன்றாடம் வீதிகளிலே கஞ்சா பாக்கெட்டுகள் சிதறி கிடப்பதை பார்க்கிறோம். அந்த தெருவில் யார் பார்க்கலாம் தெரியவில்லை, ஆனா அதிகமாக கஞ்சா பாக்கெட்டுகள் தெருக்களில் கிடைக்குது, தெருக்களில் கிடப்பதை பார்க்கிறோம். ஒரு பொது திரைப்படத்திற்கு சென்றால் அங்கு எல்லாமே மதுவினுடைய தடயங்கள், போதையினுடைய தடயங்கள் அங்கு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். பெண்களும் மது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய கேவலமான சூழல்களை பார்க்கிறோம். மதுவிற்கு வயப்பட்டவர்கள் அப்பாவி 5 வயது சிறுமிகளை கூட கற்பழிக்கக்கூடிய கொடூரங்களை எல்லாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மது என்கின்ற அந்த தீய பழக்கம் தானே இது மனிதனுடைய அறிவை அழித்து நாசமாக்கிறது அல்லவா? அதுதான் இறை தூதர் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், போதை தரக்கூடிய அறிவுக்கு திரை போடக்கூடிய எல்லாமே மதுவாகும். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்துமே அது உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாகும் என்று சொன்னார்கள். எவனேவன் மண் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா வஹுவ யுத்மினுஹா ஃபமாத வலம் யதும், எவன் ஒருவன் இந்த உலகத்திலே மது பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அதிலிருந்து திருந்தாமல் திரும்பி இறைவனிடம் மன்னிப்பு கோரி மது பழக்கத்திலிருந்து மீறாமல் அவன் அதிலேயே மரணித்து விட்டானோ ஆகினா, மறுமையில் அவன் இறைவன் தரக்கூடிய பரிசான மதுவை அருந்த முடியாது. மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு இறைவன் மதுவை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதில் அது சத்த ஊட செய்யாவதா எரிசிப்பு, அது மதிமயக்கத்தை ஏற்படுத்தாது, அது மனிதனை மிருகமாக மாற்றாது, அது தலைவலியை உண்டாக்காது, அது ரத்தத்துள் ஷாரிபின் அருந்தக்கூடியவர்களுக்கு இன்பமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இன்பத்தை தரக்கூடிய அறிவை இழக்க செய்யாத, போதை ஏற்படுத்தாத
அற்புதமான பானத்தை இந்த உலகில் மதுவை தவிர்த்து வாழக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுமையை தயார் செய்து வைத்திருக்கின்றார். அந்த சொர்க்கம் சென்று அதை அருந்தக்கூடிய பாக்கியம் இந்த உலகில் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு இல்லை என்று திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மது என்கின்ற கேடு இந்த உலகத்தில் மிகப்பெரிய கேட்டை உண்டாக்குவதை பார்க்கிறோம். ஒருவன் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறான். பள்ளி பருவத்திலேயே இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு மது பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். ஒரு இளைஞன் ஒரு மாணவன் எப்படி மது பழக்கத்திற்கு அடிமையாகிறான்? அவன் அடிமையாகும் பொழுது எவனாவது ஒரு சைத்தான் மூலமா ஒரு கேடுகட்டவன் மூலமாக கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறான். அதிலிருந்து மீற முடியாமல் அவன் திருடக்கூடிய பழக்கத்திற்கு உள்ளாகி விடுகின்றான். எப்படியாவது கஞ்சாவிற்கு ஒரு அடிமையாகிவிட்டால் அடுத்தவனால் கஞ்சா அடிக்காமல் இருக்க முடியுமா? அடுத்தவனால் மதுவை குடிக்காமல் இருக்க முடியுமா? திருட ஆரம்பிக்கின்றான். வீட்டில் திருடுகின்றான், பொதுவெளியில் திருடுகின்றான். அப்பாவி வயோதிக பெண்கள் வீடுகளை செல்லும் பொழுது அப்படியே கழுத்தில் இருக்கக்கூடிய தங்கை செயலை இழுத்து அது 10 கிராம் இருக்கும், 20 கிராம் இருக்கும். அப்படியே தலைவரான பல வீட்டர் வயோதிக பெண்களை எல்லாம் வீதிகளை இழுத்து சென்று அந்த ஜீவன் பெறக்கூடிய அந்த கஷ்டத்தை கூட பார்க்காமல் அதை விட்டு இவன் மதுவை அருந்துகிறானே, அந்த அளவிற்கு கொடூரர்களாக இவர்களை மாற்றுவது எது? இந்த போதை பழக்கம் அல்லவா? போதை அருந்துவதற்கு காசு இல்லை என்றால் கொலை செய்வதற்கு கூட துணிந்து விடுகின்றான். பெற்ற தாயை கொள்வதற்கு துணிந்து விடுகின்றான். சகோதரியை கொலை செய்வதற்கு துணிந்து விடுகின்றான். அவனுக்கு மது குடிப்பதற்கு காசு இல்லை என்றால் யாருடைய காலிலாவது விழுந்தாவது மது அருந்த வேண்டும். அப்படியே மிக உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவனாக இருப்பான். சாதாரண பிச்சைக்காரன் காலில் போய் கொடுவான். ஐயா ஒரு 5 ரூபாய் கொடுத்துரு, ஒரு 10 ரூபாய் கொடுத்துரு. ஏன் இவ்வளவு பெரிய கண்ணியமிக்க குடும்பத்தை சார்ந்த நீ விலைக்கு வருகின்றாய்? அவனுக்கு அந்த மது பழக்கம் அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய சமூகத்தில் அவனுக்கு இருந்த மரியாதை எல்லாம் இல்லாமல் ஆக்கி விடுவதை பார்க்கிறோம். எத்தனையோ குடும்ப பெண்கள் இளம் வயதிலேயே விதவைகளாக மாறுவதற்கு என்ன காரணம்? இந்த மது பழக்கம் அவர்கள் விதவைகளாக மாற்றுகிறதா இல்லையா? இந்த மது பழக்கம் எத்தனை இளைஞர்களை ஆன்மீகத்தவர்களாக மாற்றி இருக்கிறது. திருமணம் ஆகியும் எத்தனையோ கன்னிகள் கல்வி அறியாமல் அவர்கள் திருமணத்தின் மூலமாக எந்த வாழ்க்கையை அடைய வேண்டுமோ அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாத கேடுகிட்ட நிலைக்கு ஒரு முடமாக இந்த மது மனிதனை மாற்றுகிறதா இல்லையா? எப்படிப்பட்ட கேள்விகள்! சிலர் திருமணம் முடிக்கிறார்கள், 2-3 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு 40-35 வயதிலே செத்து திறந்து விடுகிறார்கள். இவன் ஏன் செத்தான்? மதுவினால் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி அல்பாயுசிலே செத்து விடுகிறான். அவருடைய சந்ததிகள் படிப்பதற்கு வழி இல்லாமல், கல்விக்கு வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல் தடுமாறக்கூடிய சீரழியக்கூடிய கேடுகட்ட நிலையை எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த மதுவிலிருந்து இளைஞர்களையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கவில்லை என்றால் எல்லோருமே அழிய வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு சமுதாயத்தில இந்த தப்பான காரியங்களை செய்யக்கூடிய மக்களை சீர்திருத்தவில்லை என்று சொன்னால் அந்த பாதிப்பு எல்லோரையும் வைக்கும். எனக்கு என்ன, அவன் தானே குடிக்கின்றான், எனக்கு என்ன, அவன் தானே நாசமாய் போகின்றான் என்று இருந்தால் நாசமாக போகக்கூடிய மக்கள் அதிகரிக்க ஒட்டுமொத்த சமுதாயமும் நாசமாகக்கூடிய நிலைதான் உண்டாகும். இந்த மதுவினுடைய கொடுமையிலிருந்து யாரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். அரசாங்கத்திற்கு அக்கறை இருக்கும் நினைக்காதீர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மெத்தனால் கலந்த மதுவை குடித்து 100கணக்கான மக்கள் செத்து போனாங்களே. மெத்தனால் என்று பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளா? மெத்தனால் என்பது பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளா? அரசாங்கத்துடைய அனுமதி, அரசாங்கத்துடைய உத்தரவின்றி, அதிகாரிகளுடைய உத்தரவின்றி மெத்தனால் என்பதை வியாபாரம் செய்யவே முடியாது. ஆனால் அந்த மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான மெத்தனால் அங்கே எடுக்கப்படுகிறது சொன்னால் இந்த அரசாங்கம் நம்முடைய உயிரின் மீது அக்கறை கொண்டவர்களா? எல்லா அரசியல் கட்சிகளும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பத்திரிகைகளை அறிக்கை விடுவார்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று. எல்லா அரசியல்வாதிகளும் மதுக்கடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உயிரின் மீது, உங்களுடைய சமுதாயத்தின் மீது, உங்கள் மீது எவனுக்கும் அக்கறை கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் அவன் மதுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார், இவன் மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார். எல்லாம் வெறும் நாடகம். எந்த அரசியல் கட்சியானது அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மதுக்கடையை நடத்தாமல் இருக்கிறார்களா? எல்லா கட்சிகளும் விதிவிலக்கல்ல.
ஒன்று மது தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் நம்மீது அக்கறை காட்ட மாட்டார்கள். இந்த மதுவினால் நம்முடைய எதிர்கால சமுதாயத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊர் மக்களை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த சட்டமும் இந்த மதுவுக்கு எதிராக வராது. ஏன்னு சொன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதே, எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு வருவதே கொள்ளையடிப்பதற்கு தான். அவர்கள் மதுவை வைத்துத்தான் கொள்ளையடிப்பார்கள். எதிலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதிலெல்லாம் கொள்ளையடிப்பார்கள். மனித உரிமைகள் மீது அவர்களுக்கு அக்கறை அல்ல. ஏனால்தான் கல்வி சாராயம் குடிந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டார்கள். நீ அதை பெரிதாக்கி விடாது, நீ அதற்காக போராட்டத்தில் குறித்து விடாது. 10 லட்சம் வைத்துக்கொள், ஏன் 50 லட்சம் வேண்டுமென கொடுப்பார்கள். சாதாரண ஒரு குடும்பத்தை உழைத்து காப்பாற்றக்கூடியவன் ஒரு எதிர்பாராத ஆசிரியர்களே மரணித்து விட்டால் அவனுக்கு ஒரு 1000 5000 கொடுப்பதற்கு மனமில்லாத அரசாங்கம் மதுவினை செத்தவர்களுக்கு 10 லட்சம் வாங்கி கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மது என்பது மிகவும் கேடானது. நிறைய நாயகர் சொன்னார்கள், மண் ஷரிபல் ஹம்ர், யார் குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை வரக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்ய உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாகும். எவன் மதுவை அருந்துகிறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றான். என்ன வாக்குறுதி தெரியுமா? அவனுக்கு மறுமை நாளிலே தீனத்துல் ஹபால் என்ற பானத்தை இறைவன் போட்டுவான். தீனத்துல் ஹபால் என்றால் சலாபாக கேட்கிறாங்க. நிறைய நாயகம் சொன்னார்கள், அரக்கு அகலினார் உசாரத்து அகலினார், நரகவாதிகளுடைய சீல் சலம் நரகத்திலே கிடப்பான். அவனுக்கு மதுவை அருந்தியவனுக்கு சீல் சலம் தான் அங்கே குடிமானமாக கொடுக்கப்படும் என்று மறுமையிலும் நாம் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வை நாசமாக்கக்கூடியது இந்த மது. இந்த உலகத்தில் வாழும் போதும் நம்முடைய வாழ்வையும், நம்முடைய சமுதாயத்தின் வாழ்வையும், நம்முடைய குடும்பத்தையும் நாசமாக்கக்கூடியது இந்த மது. எனவே இந்த மது என்ற கொடிய அரக்கனின் பிடியிலிருந்து இளைஞர்களை, இளம் பெண்களை, சமுதாய பெரியவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். மதுவிற்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த போதைக்கு எதிராக நிலப்பெறும் விழிப்புணர்வு பேரணியை, அமைதி பேரணியை நடத்தி இருக்கின்றோம். இந்த மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் இந்த பேரணியோடு முடிந்து விடுவதல்ல. நாம் ஒவ்வொருவரும் இந்த மதுவிலே மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த மக்கள் மீது கருணை கொண்டு அன்போடு அழகிய முறையில் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி இந்த கொடிய மது என்ற அரக்கனின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக செயலாளர் ஹனீஃபர் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தார். இது நிகழ்ச்சி இது நிகழ்ச்சி என்று கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் கொண்டும் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி. சுமார்